எல்லோருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாக ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்ட் ஆனது. இன்றைக்கி வந்து ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஒரு மேஜரான ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு பிஃபோராக சம் ப்ராஃபிட் புக்கிங், சம் கன்சால்டேஷன் வந்து டெக்னிக்கலாக நடக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டில் இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட இது ரீடெஸ்ட் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த இடத்துல இருந்து கூட மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம், ஆர் கீழே ஃபால் ஆனாலும் 25,350ங்கிறது சப்போர்ட். இதில் இருந்தும் மார்க்கெட் ரைஸ் ஆகலாம். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது மூணுமே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்து இந்த வாரம் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? மார்க்கெட் வந்து இன்னைக்கு கரெக்ஷன் ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ரைஸ் ஆன ட்ரெண்டு கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் தான் ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் தான் ரைஸ் ஆயிருக்கு. அப்போது இங்கேருந்து ரைஸ் ஆயிருக்கு பாருங்கள், இந்த ட்ரெண்டை நாம் எடுத்துக்கலாம். கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்டில் வரைக்கும் வந்துட்டு திரும்புதா? இது வரைக்கும் வந்துட்டு திரும்புதா? சரி, இப்போது நம்ம இங்கேருந்து ஃபால் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்டை எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் போடுங்க. ஸோ மார்க்கெட் திரும்பி கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் நிற்கிது. அப்போது 25,520க்கு மேலே நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா எகெயின் இந்த ப்ரீவியஸ் ஹை ரீஜனுக்கும் போய்டும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த ப்ரீவியஸ் ஹைக்கும் ஃபர்தராக அப்சைடு வந்து 25,800, 25,830 வரைக்குமே அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சேனல். நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டாப் டு டாப் அண்ட் பாட்டம் டு பாட்டம் போங்க. மார்க்கெட் என்டையர் மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்குதா? இப்போ கீழே ஃபால் ஆகுது, அகெயின் ரைஸ் ஆகுது, அகெயின் ஃபால், அகெயின் ரைஸ். ஸோ என்டையர் ட்ரேடிங்கும் இதுக்குள்ளே நடக்குதா? இப்போ இந்த சேனல் பாருங்கள், லைக் வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குதா, ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குதா? ஸோ இதை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு பேசிக்ஸான ஒரு இதுதான். அட்வான்ஸ் லெவல் வேவ் அனாலிசிஸில் எக்ஸாக்டாக எங்கே டேர்ன் ஆகும், நெக்ஸ்ட் இம்பல்ஸ் எவ்வளோ தூரம் போகும், இது நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பேசிக்ஸாக இருக்கிறவங்க இதை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே போல் நான் வந்து பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ட்ரேட் ஆகுது. ஓவரால் மார்க்கெட் வந்து பேங்கிங்கில் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து குறிப்பாக பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லைனாலும் கரெக்டாக பேங்க் நிஃப்டிலையும் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியும் சேம் இந்த மாதிரி 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது, ஒரு சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி நீங்கள் ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸை பாருங்கள். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி மாதிரி ஒரு ஒரு சேனலுக்குள்ளே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு சேனலுக்குள்ளே இல்லை. பேங்க் நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இந்த சப்போர்ட்டிவ் பாயிண்ட் கரெக்டாக சப்போர்ட்டிவ் பாயிண்டில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஸ்ட்ராங்காக அப்சைடு ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஏன்னா இந்த ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் எப்போல்லாம் இந்த ட்ரெண்டு நியர்பையில் வருதோ அப்போல்லாம் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்கிறதுனால ஈஸியாக அப்சைடு. ஸோ நாளைக்கு இன்கேஸ் கேப் அப் ஆச்சு ஆர் அதே இடத்துல ஓப்பன் ஆனாலோ பாசிட்டிவாக இருக்குது தான். இன்னைக்கு மார்க்கெட் இறங்குச்சு நாளைக்கும் இறங்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓவரால் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டில் இருக்குது. அப்போ இதை பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்கேஸ் அதே இடத்துல ஓப்பன் ஆனாலோ இல்லை கேப் அப் ஆனாலோ திரும்பவும் தொடர்ந்து லாஸ்ட் வீக் ரைஸ் ஆன மாதிரி அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் கீழே ஃபால் ஆனால் கூட
82,200 82,250ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓவரால் இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் தான், ஓவரால் அப் ட்ரெண்டில் தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது மூணுமே ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் ஜோனில் இருக்குது. ஓகே, செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆகிருக்குது பிஎஸ்யூ பேங்க்ஸ். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக அப்சைடு மொமெண்டம் ரைஸ் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே பார்த்துட்ருக்கோம். பிஎஸ்சி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி கரெக்ஷன் அண்ட் இப்போ அடுத்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா, இந்த பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே கரெக்டாக இந்த பிரேக் அவுட் ஆகிற இடத்துக்கு பிஃபோராக ஒரு கரெக்ஷன் நடந்து பிரேக் அவுட் ஆனாலே வேலிடாக இருக்கும். புரியுதா? இப்போ நேரடியாக இங்கே வந்து கரெக்ஷன் ஆகாமல் நேரடியாக ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கும். இப்போ அந்த மாதிரி பிரேக் அவுட்லாம் ஃபேக் பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் வந்து அகெயின் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல கீழே ஃபால் ஆகி ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்ட்ராங்காக அப்சைடு வந்து இந்த மொமெண்டம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து ஐடி செக்டார். இன்னைக்கு ஐடி செக்டார் ஸ்லைட்லி ரைஸ் ஆனால் கூட ஓவரால் ட்ரெண்டை பாருங்கள். வீக்லியில் ஓவரால் ட்ரெண்ட் வந்து சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. எப்போ வேணாலும் ஐடி செக்டார் திரும்பவும் அப்சைடு மொமெண்டம் கொடுக்கலாம். இதில் நம்ம குறிப்பாக நம்ம பார்த்தது வந்து பிர்லா சாஃப்ட்டு, ட்ரெண்டு, இந்த 2 ஸ்டாக் தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து வீக்லியில் ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆகி ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஃபால் ஆன இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் வந்து அப்சைடில் இருக்குது. எதுவுமே வந்து டிப்ஸோ இல்லை அட்வைஸோ கிடையாது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ். ஓகே, இது அதுக்கப்புறம் வந்து பிர்லா சாஃப்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, பிர்லா சாஃப்ட் வந்து கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் நிற்கிது. இதுக்கு மேலே, அதாவது 442 450க்கு மேலே ஒரு 1 வீக் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக ரைஸ் ஆகிடும். 640 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு அண்ட் 550 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். 640 வரைக்குமே நெக்ஸ்ட் மொமெண்டம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்ட் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை 2 வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஜூலை 6 இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். வாரத்தினுடைய ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால ஸ்லைட்டான மொமெண்டம் தான் கொடுத்துருக்கு. ஐடி, எனர்ஜி அண்டு மீடியா இது எல்லாமே வந்து ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவில் தான் இருக்குது. ஃபார்மா செக்டார், ஃபார்மா வந்து இந்த லெவல், அதாவது 22,470 480 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம். இன்றைக்கி வந்து மிட் கேப் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு ரெக்கவரி நடந்திருக்கு. ஸ்மால் கேப்பை விட மிட் கேப் வந்து ஸ்ட்ராங்காக மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக 5570ங்கிறது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவல். ஓகே, நம்ம இங்கே இடத்துல சொன்னோம் 6500ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல சப்போர்ட்டு 5500ங்கிறது சப்போர்ட்டு. ஸோ இதுக்கு கீழே, அதாவது இதுக்கு பிலோவில் 5500 5510க்கு பிலோவில் ஒரு வீக்லி கேண்டில் ஆர் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் அகெயின் இந்த ஃபால் வந்து திருப்பியும் ஒரு 1000 பாயிண்ட் ஃபால் ஆகும். இப்போ இது நீங்கள் இன்ட்ராடேயில் பார்க்கணும் அப்படின்னா க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி பாருங்கள். இது நீங்கள் இன்ட்ராடேயில் பார்க்கணுன்னா 1 hour டைம் ஃப்ரேம் நான் இப்போ வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு டைமும் இந்த ரெசிஸ்டன்ஸில் டச் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி இருக்குதா. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 1 ஹவரில் வச்சுருக்கேன். இப்போ இன்றைக்கும் பாருங்கள், ஈவினிங் வந்து இந்த இடத்துல டச் ஆகிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுதா. அப்போ இதுக்கு ஈக்குவலாக இங்கே இந்த இடத்துல பாருங்கள். ஓகே,
ஸோ இங்கே ஃபால் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் என்ன 5520. இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். மார்க்கெட் வந்து முதல்ல என்ன ட்ரெண்டில் இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன, அடுத்து அது எதை நோக்கி போகுது. ஸோ இதை வந்து பார்க்கணும். முதல்ல இதுக்கு வந்து டவுன் ட்ரெண்டு. ஓகே, டவுன் ட்ரெண்டு. ரெண்டாவது இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகும், லோ டிகிரியில் இருக்கும். மூணாவது இது எதுக்குள்ளே இருக்குது, அப் சைடில் இந்த ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது. இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல டச் பண்ணால் செல்லர்ஸ் வந்து என்ட்ரு ஆவாங்க. அப்போ பாடம் சப்போர்ட் வந்து என்ன, இது. ஓகே, பாடம் சப்போர்ட்டு 5520. அப்போ இந்த இடத்துல வந்தோம்னா ஷார்ட் டேர்ம் பையர்ஸ் வந்து உள்ளே வராங்க. ஸோ இதை வந்து கவனித்து பாருங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.